ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. விஜய் அவார்ட் ஷோ வந்து வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே அப்டேட்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு கிடச்சது என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ விஜய் அவார்ட் ஷோக்கான ப்ரில்யூட் ஷோ எப்பயுமே வந்து விஜய் அவார்ட் வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டஸ்டன்ஸ் ஆர்டிஸ்ட்டில் வச்சு ஒரு ஸ்மால் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நேற்றுக்கு வந்து ப்ரில்யூட் ஷோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மகாநதி ஷூட்டுமே இல்லை போல். ஸோ இந்த ப்ரில்யூட் ஷூட்டில் வீக்காக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் நேற்றுக்கு மார்னிங் தான் இருந்துச்சு. மார்னிங்கே அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். பட் வந்து ஃபைனலாக வந்து வீக்காக இருக்க மாதிரி எனக்கு அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. பட் என்ன பிக் அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை. ஸோ இந்த ஒரு பிக் தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ அங்கே போனவங்க வந்து ரொம்ப பிளர் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கிறது நம்ம விஜய் தான். ஸோ விஜய் வச்சு மட்டும் தான் அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வீக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மெரூன் கலர் அந்த குர்த்தா மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டில் அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறது நம்ம விஜய் தான். ஸோ பக்கத்தில் இருக்கிறது காவேரி. நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. விஜய் ஐடென்டிஃபை இருந்தால் கண்டிப்பாக அங்கே காவேரி இருப்பாங்க அப்படி இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து வீக்காவோட அப்கமிங் ஒரு ஷோ வரப்போகுது, ப்ரில்யூட் ஷோ. ஸோ ஷூட்டிங் வந்து நேற்றுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஷோமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அப்டேட் வந்து அவங்களே ஷேரும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக வந்து விஜய் அவார்ட் ஷோக்கான ஷூட்டிங்குமே போகும். அதை பற்றி அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஷோவில் நமக்கு கிடச்ச அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சோபனா மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருமே நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கல. அப்டேட்ஸ் கிடச்சினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீக்காக வந்திருக்காங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அதாவது கிளியராக பிக் கிடச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீக்காக வந்திருக்காங்கிறப்ப நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எபிசோட்ஸ் ஹாப்பி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்து நம்ம ஹாப்பியாக இருந்துக்க முடியும். உள்ள கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.